கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனமுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷமடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதியும், யோபுவின் சரித்திரம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் 2வது பகுதியை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23:14 முதல் பாகம், யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் 2வது பாகம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். 23:14, 14:14 2வது பாகம். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு 14:14. 2 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். இந்த வசனத்தை கேட்கும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஏன்னா அது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. எனக்கு குறித்திருக்கிறதே, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். 14:14 2வது பாகத்தில், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. 2 எதிரடையான வார்த்தைகள். ஒன்று குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், இன்னொன்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். இந்த உலக வாழ்க்கையிலும் குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல குறிக்கப்பட்ட காலம், மனுஷன் உலகத்திலே போராடுவதற்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் இதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இல்லை ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீங்களா? போராட்டத்தின் நாட்களை கடந்துதான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் அப்படிதான் கடந்து வந்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே யோபு எழுதும்போது எழுதுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். குறிக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னொன்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். எதுக்கு போராட்டத்தின் நாளுக்கு காத்திருக்கிறார்? எப்போது போராட்டம் மாறும் என்று. ஆமேன். அல்லேலூயா. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று. இந்த போராட்டத்தில் இருந்து நான் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் எப்போது மாறும் என்று, இந்த போராட்டம் முடியும் நாளுக்காக ஒரு காத்திருப்பு, இந்த போராட்டம் முடிந்த பிறகு அனுபவித்த பாடுகளுக்கு தக்கதான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு காத்திருப்பு. ஆமேன். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமேன். மனுஷ வாழ்க்கை என்பது ஏதோ ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் ஒரு நாள் குறிக்கப்பட்டது என்பது அல்ல. தெரியாத ஒரு நாள் என்று ஒன்று இருக்கும் என்றால், ஒரு மனிதனுடைய மரண நாள் யாருக்குமே தெரியாது. அது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். அவர் குறித்திருக்கிறது. அல்லேலூயா. அது மாதிரி போராட்டம், சோதனைகள் எப்போ வரும் என்று எந்த மனுஷனுக்கும் சொல்ல முடியாது. அது கர்த்தர் குறித்திருக்கிற நாள். அல்லேலூயா. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், அல்லேலூயா, யோபு சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், இந்த நாள் எப்போ மாறும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு எப்போ ஒரு மாறுதல் வரும்? இப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் இருக்கிறது போல, அதே இதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் போராட ஒரு காலம் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதன் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அப்படியே யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா. அல்லேலூயா. என்ன போராட்டம்? போராட்டம் இது யாரும் விரும்ப மாட்டீங்க, தெரியும். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் மனுஷனுக்கு போராட்ட ஒரு காலம் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. என்றைக்கும் போராட்டம் அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. மனுஷன் போராட ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வேலையாள் திடலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர காத்திருப்பது போல. ஆமேன்.
அல்லேலூயா. காலை முழுசும் காலையிலே வேலைக்கு போய் வெயிலானாலும் மழையானாலும் கஷ்டப்பட்டு உழைத்து சாயங்காலத்தில் அந்த கூலி கையில் கிடைக்கும்போது ஒரு கூலியால் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அது மாதிரி நம்ம அந்த உலகத்திலே படுகிற பாடுகள் பிரயாசங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு. ஆமென். ஒரு பாடுகள் பட ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முடிவிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கான ஒரு காலமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இந்த காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மாயையான மாதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே யோபுவின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அதற்குள்ளாக மறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாயையான மாதங்கள் மனிதன் அனுபவிக்கிற மாதங்களை குறிப்பிடும்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா மாதங்களும் ஒன்று போல இருப்பதில்லை. எல்லா மாதத்துலேயும் கிறிஸ்மஸ் வராது, எல்லா மாதத்துலேயும் ஈஸ்டர் வராது, எல்லா மாதத்துலேயும் பர்த்டே வராது, எல்லா மாதத்துலேயும் வெட்டிங் டேயும் வராது. ஆமென். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் ஆசீர்வாதமான நாட்கள் வரும் என்றால் சில குறிப்பிட்ட மாதங்களிலே போராட்டமான நாட்களும் குறிக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த குறிக்கப்பட்ட அந்த போராட்டங்களை நாம் மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எல்லாவற்றையும் தருணம் செய்ய வேண்டும். மாயையான மாதங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு. அது மாத்திரமல்ல, சஞ்சலமான ராத்திரிகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டு. யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம். மாயையான மாதங்கள் மனிதனுக்கு உண்டு. சஞ்சலமான ராத்திரிகள், தூங்க முடியாது, பல பிரச்சனைகள், பல வேதனைகள், குடும்ப சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனையோ இரவுகள், தூங்காத இரவுகள். இதுதான் சஞ்சலமான இரவுகள். இதுவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் நான் வாசிக்கும் போது பிரசங்கி சொல்லும்போது இன்னும் சொல்லுவார், அதாவது எப்படி மாயையான வருஷங்கள், எனக்கு பிரியமில்லை என்று நீ சொல்லக்கூடிய வருஷங்களும் உனக்கு உண்டு. ஆகவே தான் சொல்கிறார், வாலிபனே, உன் வாலிபத்தில் நீ சிருஷ்டிக்கிறனான உனக்கு பிரியமில்லாத ஒரு நாள் வரும், ஒரு வருடம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஒவ்வொரு மாதங்கள், மாயையான மாதங்கள் இருக்கிறது, சஞ்சலமான ராத்திரிகள் இருக்கிறது மனித வாழ்க்கையிலே. நமக்கு பிரியமில்லை என்று சொல்லக்கூடிய வருஷங்களும் வாழ்க்கையிலே உண்டு. எல்லா வருஷமும் ஒன்று போல இருக்காது. 2024 ஒரு வேளை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2023 பின்னோக்கி பார்க்கும்போது சில சஞ்சலங்கள் இருந்திருக்கலாம். 2022 இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற வருடங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே குறித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு மேலாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு பிரியமில்லை என்று சொல்கிற வருஷங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டு. நாட்களை சொல்ல போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது எழுதுகிறார், நாட்கள், பொல்லாத நாட்களும் வாழ்க்கையிலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான நாட்கள் உண்டு, பொல்லாத நாட்கள் உண்டு, மாயையான மாதங்கள் உண்டு, சஞ்சலமான ராத்திரிகள் உண்டு வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. நம் பிரியப்படாத வருடங்களும் வாழ்க்கையிலே வரும். இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்டவை. ஹல்லேலூயா. இதையெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இவற்றையெல்லாம் கடந்துதான் ஆசீர்வாதங்களையும் மேன்மை அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர் நிறைவேற்றுவார். இப்போது நான் போராட்டத்தின் நாட்களிலே இருக்கிறேன். ஆகவே நான் இப்போது நினைக்கிற ஒன்றே ஒன்று, எனக்கு மாறுதல் எப்போது வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம போராட்டத்தின் காலத்தில் இருக்கிறோம் என்றால் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்னென்ன, ஆண்டவரே எனக்கு மாறுதல் எப்போது வரும். ஆமென். ஹல்லேலூயா. என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உலகத்திலே போராட்டமும் உண்டு, ஹல்லேலூயா, ஆசீர்வாதங்களும் உண்டு. ரெண்டுமே உண்டு. ஒரு இரவு உண்டு, ஒரு பகல் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிரடையான நேரத்தை, காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சூரியனுக்கு உதயமாவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற குறிக்கப்பட்ட நேரத்திலே அது தன்னுடைய ஒளியை கொடுத்து விட்டு அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் உண்டு. அது ஈவினிங் நேரத்தில் அது அப்படியே அஸ்தமனமாகிறது. அதற்கு அப்புறமாக சந்திரனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. அது அப்படியே நைட்டு மனுஷனை குளிர்விக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சிருஷ்டிக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன். அப்படியானால் தம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி அழகாக சொல்கிறார். ஆமீன். அதற்காக உள்ளாக நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. அப்போது மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாவற்றிலும் இருக்கிறது.
போராடுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், எப்படிப்பட்டதான அவர் போராட்டம் சரீரத்திலே உள்ளதான ஒரு போராட்டம். நான் வசனங்களை வாசிக்க விரும்பவில்லை, நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலே உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு அப்போஸ்தலன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. எதற்காக போராட்டம்? சரீரத்திலே ஒரு போராட்டம், எப்பக்கத்தில் உபத்திரவம், எங்கே பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் காணப்பட்டது. உள்ளே எப்படி இருந்தோம்? நாங்கள் பயத்தோடு இருந்தோம். புறம்பே எங்களுக்கு வெளிப்பிரகாரமான போராட்டம். வெளிப்பிரகாரமான போராட்டத்தின் நிமித்தமாக உள்ளே பயத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்குமானால் இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். இதுக்கு ஒரு காலம் உண்டு. இது குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான். அதற்கு பின்னதாக அது அப்படியே மாய்ந்துவிடும். ஆமென். என்றைக்கும் கர்த்தர் போராட்டத்திலே வைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. ஆனால் அந்த போராட்டம் எப்பொழுதும் அந்த போராட்டம் அவர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு மாறுதல் எப்போது வரும்? அவருக்கு ஒரு மாறுதல் வந்தது. ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் 42வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் போராட்டம் தான் இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. நண்பர்களால் போராட்டம், சரீரத்திலே போராட்டம், மனைவியால் போராட்டம், வேதனை, நெருக்கம், கண்ணீர், இழப்புகளால் போராட்டம். ஹல்லேலூயா. சகித்தார். பொறுமையோடு சகித்து விட்டு ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு மாறுதல் எப்போது வரும்? இதை என்னால் இனி சகிக்க முடியாது, எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று அவர் அந்த குறித்த காலத்திற்காக, நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குறித்த நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர் அந்த ஆசீர்வாதத்தை கண்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்பேற்பட்டதான போராட்டங்கள், சரீரத்திலே போராட்டம், பலவீன நிமித்தமாக எதையுமே செய்ய முடியவில்லை. எத்தனையோ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கூட சரீரத்திலே முடக்கப்பட்ட வீடுகளில் இருக்கிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும் இது ஒரு போராட்டம், இது என்றைக்கும் எனக்கு நிரந்தரம் அல்ல. ஆமென். இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ளவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிப்பார் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு காணப்படுவார்கள். கர்த்தரை அறியாத உலக மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, ஐயோ என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும், உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று தெரியும். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் நாம் வாசிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கேயும் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவை எல்லாவற்றோடும் ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் உண்டு. மாம்சம் இரத்தமும் மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. மனிதர்களால் மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. துரைத்தனங்கள், அதிகாரங்கள். ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அவன் வீட்டில் சக மனிதர்களோடு மாத்திரமல்ல, அவன் வேலை செய்கிற இடங்களில் உள்ள அதிகாரத்தில் இருக்கிறவங்களிடத்தில் அவன் போராட வேண்டியிருக்கும். அரசாங்கத்திலே அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போராட வேண்டியிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் உண்டு. அது இந்த உலகத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ஒரு தேவ பிள்ளைக்கு போராட்டம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர்கள் போராடி இருக்கிறாங்க. வீடுகளிலே அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இன்னும் 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே ஒரு போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே விசுவாசத்தின் போராட்டம் தான் ஆவிக்குரிய பிள்ளைகளை பின்னுக்கு தள்ளி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நிற்க முடியவில்லை. போராட்டம், வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, கண்ணீர்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது விசுவாசத்திலே நிற்க முடியாத அனுபவங்கள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது கர்த்தர் குறித்திருக்கிறதான போராட்டங்கள், கர்த்தர் குறித்திருக்கிற நேரங்கள், காலங்களிலே அந்த போராட்டங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் போராட்டம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32வது வசனம், 33, 34 எல்லாம் நாம் வாசிக்கும் போது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பவுலுடைய
பவுலுடைய நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் அப்படியாக ரொம்ப விசேஷமான வார்த்தைகள். அதை ரொம்ப அதிகமாக வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள், நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களை அதிகமாக வாசிக்கும் போது நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலே தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது இப்படியும் இருக்கிறதா, இப்படி இருக்கிறதே, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆமேன். முந்தின நாட்களில் இருந்ததான போராட்டங்கள், ஹல்லேலூயா, உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, நிந்தைகள், அடுத்த வசனத்திலே நிந்தைகள், உபத்திரவங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அவர் வேதனையோடு சொல்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் நான் விளக்க விரும்பவில்லை. ஆகையால் இது ஏன் தெரியுமா, இந்த போராட்டங்கள் எல்லாம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், போராட்டங்கள், சரீரத்தில் போராட்டம், சுவிசேஷத்தின் நிமித்தம் போராட்டம், மாம்சத்தில் போராட்டம், விசுவாசத்தில் போராட்டம், எங்கே போனாலும் எங்களுக்கும் போராட்டம். அவர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டம்? அல்லேலூயா. இல்லையா, கர்த்தர் தான் சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார், ஏன் உலகத்திலே போராட்டம்? இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அல்லேலூயா. திடன் கொள்ள தான் சொல்லியிருக்கிறார், உபத்திரவம் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அந்த உபத்திரவங்கள்லையும் அந்த போராட்ட நேரங்கள்லையும் பவுல் தைரியமாக நிற்கிறார். ஆமேன். அதான் அவர் நிருபத்தில் எழுதுகிறார். இதெல்லாம் இப்பேற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வருவது சகஜம்தான், உண்மைதான். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். தைரியமாக ஃபேஸ் பண்ண நாம் பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த வசனம் எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதான அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு சொன்னதான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற வேண்டும் என்றால் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகள், பிரயாசங்களை பார்த்து, இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடி, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. பொறுமையும் வேண்டும், தைரியமும் வேண்டும், பொறுமையும் வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க அநேகர் உண்டு. எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள். நான் தான் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேனே, ஒழுங்காக ஆராதிக்கிறேனே, நான் தசம பாகம் கொடுக்குறேனே, காணிக்கை கொடுக்குறேனே, ஊழியக்காரங்களை நான் கனம் பண்ணுகிறேனே, நான் எல்லாமே பண்ணுகிறேன், எல்லா ஆராதனைகளுக்கும் செல்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்று குழம்பி போயிருக்கிறவர்கள் கூட உண்டு. எல்லாம் கர்த்தர் குறிக்கப்பட்ட காலங்கள் எல்லாவற்றிற்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இதை நினைத்து நாம் கலங்க வேண்டாம், நாம் அதைரியம் கொள்ள வேண்டாம், நாம் தைரியப்பட சொல்கிறார் பவுல். ஆமேன். பொறுமையோடு இதையெல்லாம் சகித்தால் பிந்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது. ஆமேன். யோபு சொன்னது போல இந்த போராட்டத்தின் நாட்களை நம்ம பொறுமையோடு காத்திருந்து சகித்து அதிலிருந்து வெற்றி பெற்று நாம் அடுத்த ஒரு நிலைமைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. யோபு பட்டது போல கஷ்டம் யாருமே பட்டதில்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான நெருக்கத்திலிருந்து அவர் கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தை, எனக்கு மாறுதல் எப்போது ஆண்டவரே வரும்? ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு மாறுதல் எப்போது வரும்? நான் இதை அனுபவிக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு மாறுதல் எப்போது வரும்? ஆமேன். ஹல்லேலூயா. அதுவரையில் நான் பொறுமையோடு காத்திருப்பேன் என்று யோபு சொல்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு காலம் இருக்கும் என்றால் வேத வசனத்தின்படியும் தேவ பிள்ளைகளுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. ஆமேன். யோபுடைய போராட்டம் முகாந்திரம் இல்லாத ஒரு போராட்டம். இன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களா? பொறுமையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. மாறுதல் எப்போது வரும் என்று கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். ஹல்லேலூயா. மாறுதல் எப்போது வரும் என்று கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். மாறுதல் உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்ன உடனே ஆசீர்வாதத்தை மாத்திரம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஏமாந்து போக வேண்டாம். ரெண்டுமே இருக்கிறது. ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, போராட்டங்களும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது, வாழ்க்கையிலே ரெண்டும் இருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கும் சுமூகமாக போகும் என்று நாம் சொல்ல முடியாது. மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லேலூயா. இரவும் பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் என்று சொன்னது போல இருட்டான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும், பகலின் அனுபவங்கள் வரும். என்றைக்கும் இருட்டு அல்ல. 12 மணி நேரம் இருட்டு தாண்டி ஆயிடுச்சுன்னா அடுத்து பகல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமே. சூரியன் மறைந்த உடனே ஒரு சந்திரன் வருகிறது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் வாழ்க்கை பயணங்களும். அல்லேலூயா. காலையில் அழுவோமா, காலையில் சிரிப்போமா, மாலையில் அழுவோமா, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று எதிரடையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கோபம் கொள்ளுவோம், அடுத்து சமாதானப்படுவோம். பெருமை வரும் வாழ்க்கையில், அடுத்து தாழ்மை வரும். இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறதான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் போராட ஒரு காலத்தை அனுபவித்த கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு காலத்தை முன்குறித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனம், 17வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 17:21 கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார்னா, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பிறப்போகிற ஈசாக்கோடே நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலம், ஒரு வருஷத்தை சொல்கிறார். வருகிற வருஷம் குறித்த காலம், டேட்டு டைமு வேறு எதுவுமே சொல்லலை. உனக்கு பிறப்போகிற ஈசாக்கோடே நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதே கர்த்தர் 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே வரும்போது, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். இது எப்போ நடக்கும் என்று ஆபிரகாமுக்கும் தெரியாது, சாராளுக்கும் தெரியாது. ஆகவே தான் 2 பேரும் நகைத்தாங்க, இது எப்படி சம்பவிக்கும் என்று. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், குறித்த காலத்தில் நான் சாராளுக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். தருவேன், குறித்த காலம், வருகிற வருஷத்தில் குறித்த காலம். ஆமென். வருகிறதான வருஷம், அது எந்த வருஷம் என்று கர்த்தர் சொல்லவில்லை. குறித்த காலம், அது எந்த காலம் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அப்படி தான். நாம் நினைக்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அவர் குறித்திருக்கிற நாள், அல்லேலூயா, அவர் நியமித்த நாள், அவர் நியமித்த அந்த வருடம், அவர் நியமித்த நேரம், இதற்காக நாம் காத்திருக்க பழக வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தார். அல்லேலூயா. 21வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமேன். கர்த்தர் குறித்திருந்த அந்த காலம், அந்த வருடம், ஆமேன், அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெரியாமல் இருந்தாலும் கர்த்தர் அதை நினைவாய் வைத்து அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த நேரங்களில் ஆபிரகாம் அனுபவித்த கஷ்டங்கள், சாராள் பட்ட பாடுகள், ஏளனங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் சாதாரணம் அல்ல. அல்லேலூயா. ரொம்ப அனுபவித்தாங்க, ஆனால் காத்திருந்தாங்க. குறித்த நேரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். அல்லேலூயா. சிலது நடக்குமா நடக்காதா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு காலம், கர்த்தர் ஒரு வருஷம், அது வருகிற வருஷம், வருகிற காலம், நேரம் எது, எப்படி, எப்போது என்று நமக்கு தெரியாது. அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். அவர் நினைத்திருக்கிறதை அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அவர் குறித்து வைத்திருக்கிற, அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே அவர் அதை செய்ய வல்லவர். நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே யோசேப்பு காத்திருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு சொப்பனங்களும் தரிசனங்களும் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு பட்ட பாடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது, ஒரு போராட்டத்தின் காலம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தின் காலங்கள் வரிசையாக கொஞ்சம் நஞ்சமல்ல, ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், சிறையிருப்பு, எவ்வளவோ பெரிய பாடுகள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அதற்கு அப்புறமாக தரிசனம் நிறைவேறிற்று. ஆமீன். அதான் ஆபகுக் சொல்லும்போது சொல்கிறார், ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் பார்க்கலாம். தரிசனமும் சொப்பனங்களும் அனுதினமும் நீங்கள் பார்க்கலாம். அது உடனே நாளைக்குனா அது நடக்கும் என்று இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர் குறித்த நேரமும், அவர் குறித்த சமயமும், அவர் குறித்த வருஷமும் வர வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக சில மாயையான மாதங்கள், சஞ்சலப்படுத்துகிற இரவுகள்,
பொல்லாத நாட்கள், எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறதான வருஷங்களை ஒரு மனிதன் கடந்தே ஆக வேண்டும். ஆமீன். நன்றாக நாம் இதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமீன். இந்த உலகத்தில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மையாக இருக்கணும், எந்த தீமையுமே நான் அனுபவிக்க கூடாது என்று நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரெண்டும் கலந்தது தான். ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே ஐஸ்வர்யவான் லாசர், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்நாளில் அவன் எந்த தீமையும் அனுபவிக்கவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் நன்மையை மாத்திரம் அனுபவித்திருக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படியே லாசரு தன்னுடைய ஜீவகாலத்திலே ஃபுல்லாக தீமையை தான் அனுபவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ரெண்டு பேரும் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான் அனுபவித்தது எல்லாம் இந்த உலகத்திலே நன்மையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. எதை விரும்பினானோ அதை ஒன்றும் அவன் மறுக்கவில்லை. அவனுடைய அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே அவன் அனுபவித்து நன்மையை மாத்திரம் அனுபவித்தான். அதே நேரத்தில் அந்த லாசரு அனுபவித்ததோ இந்த உலகத்தில் தீமையை தான் அனுபவித்திருக்கிறார். ஆனால் ரெண்டு பேருக்கும் மரணத்திற்கு ஒரு காலம் கர்த்தர் குறித்திருந்தார். ரெண்டு பேருக்கும் மரணத்திற்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருந்தார். ரெண்டு பேரும் மரித்து போனாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான் போனதோ பாதாளத்தில் வேதனைப்படுகிற இடத்துல, லாசர் போனதோ ஆபிரகாமின் மடியிலே. நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானும் மரித்து போனான், லாசரும் மரித்து போனான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் போன இடம் உலகத்தில் நன்மை தான் அனுபவித்தான். ஹல்லேலூயா. ஆனால் போய் சேர்ந்த இடமோ பரிதாபமான இடம். ஆனால் அதே இடத்துல லாசரு உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப நெருக்கப்பட்டார், பருக்களை எல்லாம் நாய் நக்குனதான். ஆனால் ஆத்ம ரட்சிப்பை அவர் பெற்றிருந்தார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு நேரம் இல்லை, உலக கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தன்னில் இருந்ததுனால மேலோகத்தை பற்றியதான எந்த ஒரு ஞானமும் இல்லை, அதை தேட வேண்டும் என்கிறதான எண்ணமும் இல்லை. ஆத்ம ரட்சிப்பை பற்றி கவலையற்றிருந்தார். ஆனால் ரெண்டு பேரும் மரித்து போய் சேர்ந்த இடங்களுடைய வித்தியாசத்தை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நன்மை மாத்திரம்தான் உண்டு என்று இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள், அநேக உபதேசங்கள் இன்றைக்கு பரவலாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் இல்லை என்று நீங்கள் சொன்னாலும், அந்த கருத்தை நீங்கள் ஒருவேளை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற வரையிலும் ஏமாளிகள் இருக்கத்தான் செய்வாங்க. தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசியுங்கள். போதிக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போதிக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நம் வசனத்தை வாசித்து, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் இருக்கிறது, இது ஒரு பெரிய காரியமே இல்லை. கர்த்தர் வசனத்திலே சொல்லி இருக்கிறாரே, ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம். ஆமீன். அந்த வார்த்தைகள் ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, பலத்திற்காக, சுகத்திற்காக, எல்லாவற்றுக்கும் இதிலே வசனங்கள் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை, ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்களுக்கு குறித்த ஆசீர்வாதத்தை குறித்த நேரத்திலே, குறித்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. எரேமியா 33:14 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்ற நாட்கள் வரும். ஆமீன். அதுவரை காத்திருக்க வேண்டும். காலம் வரும், அதுவரை காத்திருக்க வேண்டும். மாதங்கள் வரும், அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆமீன். அந்த நாட்களிலே வருகிறத எத்தனை கஷ்டப்படுகிறீங்களோ, எத்தனை நெருக்கப்படுகிறீங்களோ, எவ்வளவு உபத்திரவப்படுகிறீங்களோ, அதற்கு ஏற்றது, அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமேன். ஹல்லேலூயா. எரேமியா 29:11 நாம் வாசிக்கும் போது எதிர்பார்த்திருக்கிற முடிவு, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, பாடுபட்டு, வாழ்க்கையிலே சோர்ந்து போய், அப்படியே ஆண்டவரே என்றைக்கு ஒரு நல்ல காலம் எனக்கு வரும் என்று ஏங்கி தவித்திருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றை கர்த்தர் கொடுத்தார். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்திலே கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதங்கள், நன்மையை கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரத்திலே கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கிறது, குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. போராட்டங்களுக்கான ஒரு நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்குமானால்,
ஆசீர்வாதங்களுக்கான நாட்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இத்தனை நாளும் வாழ்க்கையிலே போராட்டங்களும் உபத்திரவங்களும் மட்டும்தான் மிஞ்சிச்சுன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிந்து போகும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொன்னாரே. ஆமேன். யோபுவுக்கு என்றைக்கும் போராட்டம் அல்ல. ஹல்லேலூயா. யோபுவுக்கு என்றும் நெருக்கங்கள் அல்ல, கண்ணீர் அல்ல. ஆமேன். ரெண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவன்கள் எல்லாருமே கடந்து வந்த பாதைகள் அப்படித்தான். விரல் விட்டு ஒவ்வொருவரையாக நாம் சொல்ல வேண்டுமா பல மணி நேரங்கள் சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரத்திலே, குறிக்கப்பட்ட காலத்திலே, குறிக்கப்பட்ட சமயத்திலே நன்மையானதை தருவார். ஆமேன். இந்த நாட்களில் இருக்கிறதான இந்த பாடுகள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி இது அனுமதிக்கப்பட்டவைகளே என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் போது கர்த்தர் இதைவிட பெரிதான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், வாழ்க்கையிலே நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், ஆண்டவரே, இவற்றின் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதத்தின் நேரத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அப்பா, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னது போல சீக்கிரமாக இந்த உபத்திரவங்களின் பாதைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகள் அவர்கள் வாசித்து ஆண்டவரே தங்களை தேற்றிக்கொள்ள, ஆறுதல் அடைய, தேர்தல் அடைய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய வசனம் எல்லாவற்றிற்கும் அருமருந்து கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. 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 ஆனால் எனக்கு ஒரு போராட்டத்தின் நாள் தான் இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த போராட்டத்தின் நாள் எப்பொழுது முடியும் என்று ஹல்லேலூயா அந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருந்து அந்த நாளை தருணம் செய்து தேவ ஆவியானவருடைய பலத்தோடு கூட எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுத்து ஆண்டவரே அதற்கு பின்னால் இருக்கிறதான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை, தேவ பலனையும், ஆண்டவரே விசுவாசத்தையும், தைரியத்தையும், பொறுமையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.